வாசக்கதவு திறந்திருக்கணும். கொல்லக்கதவு மூடி இருக்கணும். எப்ப அப்படின்னா, சந்தியா காலங்கள்ல முக்கியமா. அதாவது சூரியோதய காலம், சூரிய அஸ்தமய காலம். இந்த காலத்துக்கு தான் சந்தியா காலம்னு பேரு. இந்த சமயத்துல சகல தேவதைகளும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வரான்னு இருக்கு. மகாலட்சுமி வரா. அதனால தான் வாசத்தெளிச்சு, கோலம் போட்டு, சுத்தமாக இருந்துண்டு, வாசல்ல விளக்கேத்தி வச்சு, சுவாமி கிட்ட விளக்கேத்தி வச்சு, அப்படி சுத்தமா, ஜாக்கிரதையா, தெய்வீகமா இருக்கிறது. கிராமங்கள்லாம் கார்த்தால 4:30 மணிக்கு எழுந்து வாச தெளிச்சு, சாணி முழுகி, கோலம் போட்டுடுவா. போட்டு வாசல்ல விளக்கேத்தி வைப்பா. சுவாமி கிட்ட விளக்கேத்தி வைப்பா. பெண்மணிகள்லாம் சுத்தமா இருப்பா. அதே மாரி சாயங்காலம் 4:30 மணி, 5 மணி ஆச்சுன்னா, வாச தெளிச்சு கோலம் போட்டு, வாசக்கதவ திறந்து வைக்கிறது. அதே மாதிரி கொல்லக்கதவ ஜாக்கிரதையா மூடிடணும். இந்த 2 சமயத்திலயும் நிச்சயமா வாசக்கதவு திறந்து தான் இருக்கணும். மற்ற சமயங்கள்ல மூடி இருந்தா பெரிய தோஷம் இல்ல. முழுக்க மூடி இல்லாம, அதுல ஏதாவது ஒரு பாகமாவது திறந்து இருக்கா மாரி நாம் பார்த்துக்கணும். அதாவது கிரில்லு கதவ வச்சுண்டு, கிரில்லு கதவ மூடிர்றது. மீதி முழுக்க மறைக்கக்கூடிய கதவ மூடாம வச்சுக்கிறது. ராத்திரியில மட்டும் மூடுறது. அப்படி பண்ணலாம். இல்ல கதவுலயே ஒரு பாகத்த திறந்து இருக்கா மாரி ஒரு ஜன்னல் மாரி வச்சுக்கலாம். அப்படியும் பண்ணலாம். பூஜை பண்ணக்கூடிய சமயங்கள்ல கதவு திறந்திருக்கணும். முழுக்க திறந்திருந்தா விசேஷம். அப்படி இல்லைன்னா, அதுல ஏதோ ஒரு பாகமாவது திறந்திருக்கணும். நான் கதவ பூட்டின்னு பூஜை பண்ணக்கூடாது. வீட்ல சுவாமி பூஜைகள்லாம் பண்றச்ச, வாச கதவு திறந்திருக்கணும். கொல்ல கதவு மூடி இருக்கணும். இதுவே ஸ்ராத்தாதிகள் பண்றச்ச, வாச கதவ நன்னா சாத்திட்டு பண்ணுவா. ஏன்னா, அது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். நெறைய நியமங்களோட பண்ண வேண்டியதா இருக்குங்கிறதுனால, வாச கதவுலாம் நன்னா சாத்திட்டு தான் ஸ்ராத்தங்கள்லாம் பண்றது. எல்லா இடத்தையும் அடைச்சுண்டு ஜாக்கிரதையா ரொம்ப நியமமா பண்றது. இப்படி சாஸ்திரம் சொல்றது. ஆமா.